வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய முக்கியமான ஒரு நபர் விசாரணைக்குள்ள இருக்காங்க இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. மலேசியா பார்த்தீங்கல்ல, 80,000த்துக்கு அதிகமான பேர், 1,00,000 பேர் கூடுனாங்கல்ல. மலேசியாவிலேயே அவ்வளோ பேர் இருக்கும்போது அப்புறம் இவங்களுக்கான ரசிகர்கள் வந்து சிபிஐயில் இருக்க மாட்டாங்களா, இல்லை ஆதரவாளர் இருக்க மாட்டாங்களா? மேபி ராகுல் காந்தியோட ஆட்கள் கூட ஆதரவாக இருந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். இது எல்லாமே அசம்சன் தான். பின் பாயிண்ட் இது தாங்க நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ இது ஒரு அறை, இந்த அறையில் நாம தான் இருக்கிறோம். இங்கே என்ன பேசுகிறோன்றது வெளியில் எப்படி தெரியும்? ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணுறாங்க. பேசுகிற நம்ம போய் வெளியில் சொன்னால் தெரியும். அப்படி சொல்லாத பட்சத்தில் தானே இந்த சிக்கல் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு வந்து இது ஊடகத்தில் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இதெல்லாம் பேசியிருக்காங்கன்னு தெரியும். எதுவுமே இல்லாமல் வெளியில் உள்ள இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியில் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் அன்னன்னைக்கு செய்தியை வந்து விற்கணும். செய்தி சொல்லுவது என்பது வேறு, செய்தியை விற்பது என்பது வேறு. இவங்க செய்தியை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை பரபரப்பு தேவை. வாசகனை கிளுகிளுப்பாகவும் பரபரப்பாகவும் வச்சிருக்கிறது தான் இன்றைக்கி பத்திரிகையோட தர்மமாக இருக்குது. அந்த தர்மத்தை அவர்கள் சரியாக எல்லாருமே செய்கிறாங்க. இப்போது இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது? விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எது? அதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்படியே அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விஜய் வந்து இதில் விசாரணைக்கு உட்படுத்தணும்னு அவங்க அந்த விசாரணை ஆணையம் முடிவு பண்ணிச்சுன்னா விசாரிச்சு தானே ஆகணும். ஸோ அதுக்கான தேவை இல்லைன்றப்ப அதை சும்மா கூப்பிட்டுட்டுலாம் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க.